ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கடை மாவுலேயே ரொம்ப சாஃப்டான, கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான டிப்ஸ் எல்லாமே வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம கொழுக்கட்டைக்கு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சூடுபடுத்திக்கோங்க. நெய் சூடானதுக்கு அப்புறமா 1 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு தேங்காயை வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் வதங்கினதுக்கப்புறமா 1 கப் அளவு துருவின தேங்காய்க்கு 1/2 கப் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்திலேயே வெல்லம் கரைஞ்சி தேங்காயோடு நல்லா மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இதில் 2 ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். மேல் மாவுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்கின எந்த பிராண்ட் மாவாக இருந்தாலுமே பரவாயில்ல, அதை ஒரு முறை வறுத்துட்டு செஞ்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டிப்ஸு. இப்படி நம்ம செய்யும்போது கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மாவு ரொம்ப நேரம் வறுக்கணும்லாம் இல்லை. மாவு நல்லா சூடானதுக்கப்புறமா இதை தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே கடாயில் 1 கப் அளவு மாவுக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு நெய், கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த மாவை கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுதான் நம்மளோட 2வது டிப்ஸு. இப்படி நம்ம செய்யும்போது ஸ்டவ் ஆன்லேயே இருக்கும்போது நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கொழுக்கட்டை ரொம்ப நேரம் சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி கொழுக்கட்டை விரிசல் வராமல் இருக்க உதவியாகவும் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா உங்கள் கையை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி பிசைய ஆரம்பிங்க. இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு பிசைகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு உருட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு மேல் மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை உடனே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க, இல்லைன்னா காஞ்சி போயிடும். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முன்னாடி கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு ஒரு சின்ன அளவு உருண்டை எடுத்து நல்லா தேய்ச்சி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டு மாதிரி செஞ்சுக்கோங்க. இதில் இப்போது உள்புறமாக விரல்களை வச்சு அழுத்தி ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி செஞ்சுக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு ஒரு சின்ன கிண்ணம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பூரணத்துலேருந்து சின்ன உருண்டை எடுத்து உள்ளே வச்சு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இப்படி நம்ம மடிச்சுட்டு இது மேலே குவியலாக குவிச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு கொழுக்கட்டை ஷேப் கிடச்சிருச்சு. அடுத்தது நம்ம 2வது மெத்தட் பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் ஷீட்டில் எண்ணெய் தடவிக்கோங்க. அதே மாதிரி கையிலையும் எண்ணெய் தடவிட்டு மாவு எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி நல்லா அழுத்தி பெருசாக்கிக்கோங்க. கடைகளில் கிடைக்கிற ரெடிமேட் அச்சு எடுத்துக்கலாம். அதில் இந்த மாவை மேலே வச்சுட்டு உள்ளே நம்ம பூரணம் வச்சு மூடிடலாம். மூடினதுக்கு அப்புறமா ஓரங்களில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவு எல்லாத்தையுமே எடுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்கள், அழகான ஷேப்பில் கிடச்சிருச்சு. ரொம்ப பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கையில் தட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் தேய்ச்சிங்கனாலே நல்லா சப்பாத்தி மாதிரி பெருசாக வந்துடும். இப்போ நம்ம அதை உள்ளே வச்சுட்டு எப்பவும் போல் பூரணத்தை வச்சு மூடிட்டு ஓரங்களில் உள்ளதை எடுத்துடலாம். கொழுக்கட்டை எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூடுபடுத்திட்டு மேலே துணி போட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை எல்லாத்தையும் உள்ளே வச்சு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம்.
கொழுக்கட்டையில் மேல்புறம் எல்லாமே ஷைனிங்காக இருந்துச்சுனாலே அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். பாருங்கள், அதில் கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.